Daily. Taste the Daily. விக்கிரவாண்டி தேர்தல் முடிகிறோடு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இன்னும் 10 நாள் இருக்கா? 10ஆம் தேதி எலெக்ஷன். இதுக்குள்ளார இன்னும் 2-3 கொலைகள் நடக்கும். எலெக்ஷனில் நான் ஜெயிக்கணுங்க, 40க்கு 40 வெற்றி பெற்றேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. விடுவனா 40க்கு 40 பாரு என்ன பண்ணுறேன் பாரு. அரசியல் கட்சி தலைவரை தாண்டி அவர் கட்ட பஞ்சாயத்து நிறைய பண்ணியிருக்காரு. அந்த ஏரியாவே அப்படி தாங்க. அம்பத்தூர் பக்கத்துலேயும் திருவள்ளூர் பக்கத்துலேயும் இங்கே எல்லாம் நீங்கள் தொழிலெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சி என்னுடைய கட்ட பஞ்சாயத்து பயங்கரமாக இருக்குது. நிலம் விற்றா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. தொழில் ஆரம்பித்தாக்கா அந்த கட்ட பஞ்சாயத்து ஆளுங்க வந்து உட்காந்துருவாங்க, நிலத்தை வாங்க விட மாட்டாங்க, தொழில் செய்ய விட மாட்டாங்க. ரகலை நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதோ கொலைக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறத விட இதில் எனக்கு என்ன விளம்பரம் கிடைக்குதுங்கிற கூட்டம் தான் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது. தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துட்டு. விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிகிறவங்களும் இது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன பதில்? அப்போ தானே ஓட்டு இது பண்ண முடியும். ஒரு வேளை விக்கிரவாண்டியில் பாமக வெற்றி பெற்றார், அதுக்கு காரணம் சொல்லணுமில்ல. என்னென்ன உடற்கூறாய்வு நடக்கும் சார்? எல்லாம் குடல் கிடல்லாம் எடுப்பாங்க. ஒருவேளை விஷம் கொடுத்து கொலை பண்ணாங்களா, அது மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்குது ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் திறந்துருவாங்க. மண்டை ஓட்டெல்லாம் திறந்து பார்த்துருவாங்க, மூளையெல்லாம் திறந்து பார்த்துருவாங்க. ஏறத்தாழ சின்ன பின்ன பண்ணி தான் கொடுப்பாங்க. பாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் துணி போட்டு இப்படி பேண்டேஜ் போட்டு மூடி முகமாக திறந்தான் தெரியும். 10 வருஷமாக வந்து பாஜக ஆதரவில் இருந்த அதிமுக ஆட்சி நடந்ததுங்க. அவங்க போட்ட அதிகாரிகள் தாங்க இன்னும் உட்காந்துருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தாங்க ஆகுது. அந்த அதிகாரிகள் அந்த விசுவாசத்தை காட்ட மாட்டானா? உண்மையான குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும்னா விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சனோ யாருங்கிறது தெரியும், இந்த கொலைக்கு காரணம் யாருங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்து அப்படி இனிமேல் நடக்க போகிற கொலைகளுக்கு யாருங்கிறது அப்புறம் தான் தெரியும். வணக்கம் சார். நேற்று ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி, பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? துர்பாக்கியமான சம்பவம், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. போலீஸ் இன்னும் ஜாக்கிரதையாக இருந்துருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வழக்கமாக சொல்கிறதெல்லாம் சொல்லலாம். இது கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். தலைவராக இருக்கிறதுனால செய்தி ஆகிடுச்சு. இல்லாட்டி போனால் எத்தனை கொலைகள் எந்தெந்த ஊரில் என்ன எப்படிலாம் நடக்குது தெரியாது. நியாயப்படுத்த விரும்பலை. ஒரு தலைநகரில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரவாண்டி தேர்தல் அறிவித்த பிறகு இந்த சம்பவங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு வருது. அது வந்து காவல்துறையும் அரசாங்கமும் கவனிக்கணும். ஏன்னா எந்த தேர்தல் நடந்தாலும், கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, கோயம்புத்தூரில் வெடிகுண்டு 30 பேர் இருந்தாங்க. ஜெயலலிதா அத்வானி கூட்டணி வெற்றி. ராஜீவ்காந்தி தேர்தலுக்கு முன்னாடி வெடிகுண்டு, ஜெயலலிதா அந்த பக்கமே வரல, ஜெயலலிதா வெற்றி. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் 40க்கு 40 வெற்றின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா, விக்கிரவாண்டி தேர்தல் வேட்புமனு தாக்கின மறுநாள்லேருந்து இந்த சம்பவங்கள் ஆரம்பிக்கும். மறுநாள் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க, மறுநாள் வந்து கள்ளச்சாராய சாவுகள். இதெல்லாம் 1+1 2ன்னு அது மாதிரி போகலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விக்கிரவாண்டி தேர்தலுக்குள்ளார இன்னும் பல கொலைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அரசாங்கம் கவனிக்கணும். ஸோ அந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் யாருன்னு மக்கள்கிட்ட பல பேரில் ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஒரு அந்த பகுஜன் சமாஜ் கட்சி வட மாநிலத்தில் மிக ஒரு சக்திகரமான கட்சினே சொல்லலாம். மாநில ஒரு ஆட்சியும் பண்ணியிருக்காங்க அந்த மாநிலத்தில். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி ஆனதுக்கப்புறம் தலைவராக இருக்கார். ஸோ அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம். சத்தியமாக என்னென்னு யாருன்னு தெரியாது. மாயாவதி கட்சி ஆரம்பித்த போது அதனுடைய தலைவராக இருந்தவர் வந்து இப்போ வந்து கல்வி முன்னேற்ற கழகம்னு வச்சுட்ருக்காரு தேவநாதன். அவர் தான் அதனுடைய தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி மாயாவதியை காணாமல் போயிட்டாங்க. மாயாவதி இன்றைக்கி எலெக்ஷனில் இல்லையே. ஆட்சி புரிகிற அளவுக்கு இருந்தாங்க, எதிர்கட்சி தலைவராகலாம் இருந்தாங்க, உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராகலாம் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி இன்றைக்கி காலாவதி ஆகிடுச்சு. இன்றைக்கி இல்லை அந்த கட்சி. ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவருடைய தலைவருங்கிற முறையில் தான் அந்த கட்சி இருந்துக்கிட்டு இருந்து. மற்றபடி தேவநாதன் போனதுக்கு பிறகு அந்த கட்சி இங்கே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்து. இவர் இறந்த பிறகு தான் தெரியுது ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தார் தெரியுது. இல்லை நிறைய பேர் இது என்னன்னா, அவர் அரசியல் கட்சி தலைவரை தாண்டி அவர் கட்ட பஞ்சாயத்து நிறைய பண்ணியிருக்காரு. அந்த ஏரியாவே அப்படி தாங்க. அந்த ஏரியாவே அப்படி தான். அம்பத்தூர் பக்கத்துலேயும் திருவள்ளூர் பக்கத்துலேயும் இங்கே எல்லாம் நீங்கள் தொழிலெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சி என்னுடைய கட்ட பஞ்சாயத்து பயங்கரமாக இருக்குது. நிலம் விற்றா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. தொழிற்சாலைங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியெலாம் அப்படியே காலியாகி போயிடுச்சுங்க. நான் அந்த ஏரியாவில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஒரு தொழில் ஆரம்பித்தாக்கா அந்த கட்ட பஞ்சாயத்து ஆளுங்க வந்து உட்காந்துருவாங்க, நிலத்தை வாங்க விட மாட்டாங்க, தொழில் செய்ய விட மாட்டாங்க. ரகலை நடந்துக்கிட்டே இருக்கும்.
அவர் சொல்லப்போனால் வந்து ஒரு தலித்தியத்தையும் மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது. ஏன்னா சொல்லப்போனால் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் இன்று வந்து கொலை செய்யப்பட்டது வந்து சனாதனத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். மக்கள் வந்து சமத்துவமாக இப்போ வாழ்கிற இடத்துல வந்து இப்போ கொலை செய்யப்பட்டது வந்து பெரிய ஒரு இஷ்யூ அப்படி சொல்லி நிறைய விஷயத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் பாரஞ்சித் அவர்கள் இயக்குனர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக கடந்த ஒரு சில மாதங்களாக வந்து வரிசையாக அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள் விக்கிரவாண்டி தேர்தல் முடிகிறோடு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இன்னும் 10 நாள் இருக்கா? 10ஆம் தேதி எலெக்ஷன், இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இதுக்குள்ளார இன்னும் 2-3 கொலைகள் நடக்கும். இதுக்கெல்லாம் ஏன் சார் இப்படி நடக்குது? எலெக்ஷனில் நான் ஜெயிக்கணுங்க, 40க்கு 40 வெற்றி பெற்றேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. விடுவனா 40க்கு 40 பாரு என்ன பண்ணுறேன் பாரு. இப்போ எதிர்கட்சி செய்கிறதா இல்லை ஆளுங்கட்சி தெரியாது. உண்மையான குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும்னா விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சணும் யாருங்கிறது தெரியும், இந்த கொலைக்கு காரணம் யாருங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்த அப்படி இனிமேல் நடக்க போகிற கொலைகளுக்கு யாருங்கிறது அப்புறம் தான் தெரியும். 10 வருஷமாக வந்து பாஜக ஆதரவில் இருந்த அதிமுக ஆட்சி நடந்ததுங்க. அவங்க போட்ட அதிகாரிகள் தாங்க இன்னும் உட்காந்துருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தாங்க ஆகுது. அந்த அதிகாரிகள் அந்த விசுவாசத்தை காட்ட மாட்டானா? அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா காவல்துறை அவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே காய்ச்சிருக்கான். அந்த போலீஸ்காரனை விசாரித்தா தெரியும் அவன் யாரால் அவன் நியமிக்கப்பட்டவாங்கிறது பார்த்தா தெரியும். 10 ஆண்டு காலத்தில் பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்க ஆளுங்கட்சி மேலே கெட்ட பேர் ஓட்டுங்கிறதுக்கு அவன் செஞ்சிருக்க மாட்டாங்கிறதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார், இப்போ இறந்தவர் வந்து ஒரு மாநில கட்சி தலைவர். சொல்லப்போனால் வந்து அதுவும் சென்னையில் ஒரு மாநிலத்தின் தலைநகரில் நடந்திருக்கு இந்த ஒரு கொலை. இது சட்ட ஒழுங்கை பாதிச்சிருக்கா சார் இப்போதைக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து சட்ட ஒழுங்கு இருந்தாக்கா ஏன் சாவுறாங்க? சட்ட ஒழுங்கு தப்பாக இருந்ததுனால தான் இது நடக்குது. அரசியல் தலைவருடைய கொலைங்கிறது இதில் வந்து முக்கியமான செய்தி. ஆயிரக்கணக்கான காரணங்களை சொல்லலாம். என்ன இருந்தாலும் கொலை ஒன்று நடந்துருச்சு, ஒரு தலைவருக்கு கொலை நடந்துருக்கு. அது பார்க்கணும். ஏன்னா சொல்லப்போனால் காவல்துறை மெத்தனம் காட்டுகிறது. அதில் வந்து சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் வந்து சரியான ஆட்களே கிடையாது, கொலை செய்தவர்கள் வேறு, கைது செய்யப்பட்டவர்கள் வேறு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வழக்கமாக அது சொல்கிறது. யாரை பிடிச்சாலும் அவன் இல்லை கொலைக்காரன், அப்போ தான் செய்தி வரும். இல்லாட்டி பேர் செய்தி வராது. உடனே கொலைக்காரர்கள் பிடித்து விட்டார் காவல்துறைக்கு நன்றினாக்கா அந்த கொலைகளுடைய பர்பஸே அடிபட்டு போதில்லை. இதை வச்சு 1 மாதம் ஓட்டணுமில்ல, அதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறதோ கொலைக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறத விட இதில் எனக்கு என்ன விளம்பரம் கிடைக்கிறதுங்கிற கூட்டம் தான் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது. தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துருக்கு. விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிகிறவங்களும் இது பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் அன்றைக்கி சொல்லணுமில்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன பதில், கள்ளச்சாராய சாவுக்கு என்ன பதில் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். அப்போ தானே ஓட்டு இது பண்ண முடியும். ஒரு வேளை விக்கிரவாண்டியில் பாமக வெற்றி பெற்றால் அதுக்கு காரணம் சொல்லணுமில்ல. மக்கள் ஓட்டு போடாமல் எப்படி ஜெயிச்சான்னு கேட்க முடியாதுல்ல. இப்போ இதை சொல்லும்போது நியாயம் வந்துடுது இல்லை. இப்போ மோடி செகண்ட் டைம் ஜெயித்த போது புல்வாமா தாக்குதல் நடந்தது. மோடி இருந்தால்தான் இதை தடுக்க முடியும்னாங்க. மோடி இருந்தபோது தான் நடந்தது. எலெக்ஷனில் முடிஞ்சு ஜெயித்ததுக்கப்புறம் அவங்க ஆள் அர்னாப் கோஸ்வாமின்னு உங்கள் மீடியா ஆள், நாங்கள் தான் அந்த புல்வாமா தாக்குதலே தயார் பண்ணோன்றது பேசும்போது மாட்டிக்கிட்டான், வீடியோவோட சிக்கிட்டான் அந்த ஆள். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிச்சு, மோடி விடுதலை பண்ணார். இன்றைக்கி உட்காந்துருக்கான். புல்வாமா தாக்குதல் இவங்க தான் செஞ்சாங்கங்கிறது ஆதாரமாகவே இருந்தது. விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைகளுடைய உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அது ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டார். சரி, அப்படி சொல்லப்போனால் நேற்று இரவு ஒரு 6 to 7 மணி வரை அந்த கொலை நடக்குது. 9லேருந்து 10 மணிக்குள்ளே காவல்துறை அறிக்கை விடுத்து கைது செய்யப்பட்டது 8 பேர் கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டுகளும் கத்தியெல்லாம் பறிமுதல் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள், அந்த தெரு மக்கள்லாம் சொல்கிறாங்க கிடையாது, கொலை செய்தவர்கள் வந்து ரொம்ப சின்ன வயசு பசங்க, அவங்க வந்து ஜொமோட்டோ அதுமாரி கொடுக்க வர மேலே கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது காவல்துறை வந்து வேணும்னே வந்து உடனே இந்த பெருசாக போயிடும் சொல்லி காவல்துறை கைது செய்கிறாங்களா? அது எப்படி சார் பார்க்குறது? இருக்கலாம். என்ன இப்போ அப்படி பிடிக்கலன்னு வச்சுங்க, என்ன கேட்டிருப்பீங்க? கொலை நடந்து 12 மணி நேரம், கொலையாளிகள் எங்கே, காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது, பிடிச்சா என்ன சொல்கிறீங்க? அவன் இல்லை. அப்போ என்ன தான் செய்ய சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா ஏண்டா பிடிக்கல மெத்தனமா அப்படிங்கிறீங்க, பிடிச்சா அவன் இல்லை, அப்போ என்ன தான் பண்ணும் சொல்லுங்கள், வழி சொல்லுங்கள். பழி போடணுன்னு முடிவு எடுத்தாச்சு. இந்த கொலைக்கு பின்னணி என்னுடைய பொறுத்தவரையில் விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடியறதுக்குள்ளார இன்னும் 4-5 கொலைகள் நடக்கலாம். அதற்காக யார் குற்றவாளி, உண்மையான குற்றவாளி, அதெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் தெரிய வரும்.
கண்டிப்பாக தெரிஞ்சிடுமா சார்? அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பர்பஸ் முடிஞ்சு போதும் இல்லை. விக்கிரவாண்டி எலெக்ஷனில் ஆளுங்கட்சியை தோக்கடிக்கணுங்கிறது லட்சியம். அதுக்காக தான் இவ்வளோ நடத்துகிறோம். புல்வாமா கொலை இது 30 இராணுவ வீரர்களை பலி கொடுத்தாருங்க. என்ன கேட்டுப்பிட்டீங்க? ஜெயிக்க தானே வச்சிங்க. அதுக்கப்புறம் தானே விஷயம் தெரிஞ்சது இவங்களே தான் பண்ணாங்கன்னு. 3வது முறை ஜெயிக்க வைக்கிறீங்க. அப்புறம் இப்போ அடுத்த கால நடவடிக்கை காவல்துறை என்னென்ன சார் செய்ய வேண்டியதாக இருக்கும்? யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இந்த மாதிரி கொலைகள்லாம் எந்த காலத்தையும் யாராலையும் முடியாது. ஏங்க அமெரிக்காவில் ஜான் கென்னடி கொலை இன்றைக்கி வரல எதனால் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆயிரக்கணக்கான காரணங்கள். அவர் கருப்பர்களுக்காக சில சட்டங்களை கொண்டு வந்தார். அது பிடிக்காதனால தான் வெள்ளைக்காரங்க கொண்டாங்கன்னாங்க. உலகம் முழுவதும் நடக்கிற விஷயங்களுங்க. அது அரசியல் கொலைகளை யாராலையும் தடுக்க முடியாது. இம்பாசிபிள். இப்போது ஸ்டாலின் தலைவராக இருந்தார், ரஷ்யா தலைவராக இருந்தார். ஸ்டாலின், ட்ராட்ஸ்கின் 2 தலைவர்கள். லெனினுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் ட்ராட்ஸ்கி தான், ஸ்டாலின் இல்லை. ஸ்டாலின் ஜனாதிபதியாக வந்துட்டார். ட்ராட்ஸ்கி இவர் நம்மளை கொண்டு விடுவார்னு பயந்துக்கிட்டு தென் அமெரிக்காவில் போய் ரஷ்யாவிலிருந்து தப்பிச்சு தென் அமெரிக்காவில் போய் ஒண்டிக்கிட்டு இருக்காரு. தேடி பிடிச்சி அங்கே போய் கொலை பண்ணாங்க. அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். அதனால் விக்கிரவாண்டி தேர்தல் முடியறதுக்குள்ளார இன்னும் 2-3 கொலைகள் நடக்கலாம், 2-3 கலவரங்கள் நடக்கலாம். இதே போல் எல்லா தேர்தலுக்கும் இதுமாதிரி நடந்திருக்கா சார்? நடந்திருக்குதுங்க. கோயம்புத்தூரில் இடைத்தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. கோயம்புத்தூரில் வெடிகுண்டு 30 பேர் செத்தாங்க. அத்வானி ஜெயலலிதா கூட்டணி வெற்றி. தேர்தல் வரப்போகுது பார்த்தா இன்னும் 20 நாளில். ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு, 2வது ஃபேஸ் நடக்க போகுது. ராஜீவ்காந்தி வெடிகுண்டு செத்தார். ஜெயலலிதாவோட கூட்டணி இது பேச வேண்டிய கூட்டத்துக்கு ஜெயலலிதா வரல. பூந்தமல்லியிலேருந்து 30ஆம் மைலில் இருக்கிற கிருஷ்ணகிரியிலேருந்து அந்தம்மா வரல. ஏன் வரலன்னு யாருக்கும் தெரியாது. ராஜீவ்காந்தி மரணம், அதிமுக மகத்தான வெற்றி, ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். பரிதாப ஓட்டுக்காகவே இது நடந்தது தெரியாது. அவ்வளோதான். இதெல்லாம் எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். நாங்கள் என்னுடைய பதிவுகள்லாம் எடுத்து பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி பல கொலைகள் நடக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. பல தலைவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்குது, வெற்றி பெறத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்னு. இந்த தடவை அவரால் முடியல. மணிப்பூரில் வச்சு மாட்டிக்கிட்டார் மோடி, பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால இந்த தடவை ஒரு தீவிரவாத தாக்குதல் அவங்களால நடத்த முடியல. இப்போ கொலையெல்லாம் நடந்து முடிஞ்சு உடனடியாக மருத்துவமனைக்கு உடலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ மக்கள் பார்வைக்காக வைக்க போகிறாங்க. ஸோ கைகள் துண்டு வெட்டிட்டாங்க, கை தனியாக இருக்குது. சொல்லப்போனால் தலையில் 6 வெட்டுகள் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ மக்கள் பார்வைக்கு வைக்க போகிறாங்க. என்னென்ன உடற்கூறாய்வு நடக்கும் சார்? எப்படி சார் அது நடக்கும்? ஏன்னா கையெல்லாம் தனியாக போயிடுச்சு. அதை பற்றி எப்படி? அது அவங்க எல்லாம் குடல்கிடலாம் எடுப்பாங்க. ஒருவேளை விஷம் கொடுத்து கொலை பண்ணாங்களா, அது மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் அங்கே திறந்துருவாங்க. மண்டை ஓட்டெல்லாம் திறந்து பார்த்துருவாங்க, மூளையெல்லாம் திறந்து பார்த்துருவாங்க. திறந்து பார்த்தா ஏறத்தாழ சின்ன பின்ன பண்ணி தான் கொடுப்பாங்க பாடி. இல்லை இப்போ மக்கள் பார்வைக்கு வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளார எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் துணி போட்டு இப்படி பேண்டேஜ் போட்டு மூடி முகமாத்திரம் தான் தெரியும். இதெல்லாம் துணி போட்டு மூடிடுவாங்க. கை தனியாக போயிடுச்சு சார். அதெல்லாம் வச்சு இது பண்ணிடுவாங்க. எவ்வளோ மணி நேரம் எடுக்கும்? 6 மணி நேரம் எடுக்கும். 6 மணி நேரம் எடுக்கும். அதுக்கான ரிப்போர்ட் தயாராகி வெளியாக சார் எத்தனை? ரிப்போர்ட் தயாராகிறதுக்கு மாதக்கணக்காகலாம். எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அவ்வளோதான். ஏங்க அதை கெமிக்கல்லாம் பார்த்து செக் பண்ணி நாளைக்கே புள்ள பெருட்டின்னா பெற்றுருவீங்களா? எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் போட்டாட்டி வைத்து பிடிச்சி அமைக்க பிள்ளைய வெளியே எடுத்துருவீங்களா? என்ன கேட்குறீங்க? இதெல்லாம் விஞ்ஞானங்க. பத்திரிகாரருக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் கையை உள்ள விட்டு பிள்ளைய எடுத்து வெளியே போட முடியும். Taste the Daily.